வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். நழுவிய பதில், நிறுத்தப்பட்ட பேட்டி. தேசிய ஜனநாயக கூட்டணியில் முதலமைச்சர் பதவி. பியூஷ் கோயல் செயலால் கிளம்பிய புது வியூகம். தமிழக சட்டமன்ற தேர்தல் களம் சூடுபிடித்த நிலையில் அதிமுக பாஜக அங்கம் வகிக்கும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் டிடிவி தினகரன் தலைமையிலான அமமுக அதிகாரப்பூர்வமாக இணைந்துள்ளது. இது தொடர்பாக சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் மற்றும் டிடிவி தினகரன் ஆகியோர் கூட்டணி உறுதியானதை அறிவித்தனர். அப்போது செய்தியாளர்கள், கூட்டணியில் முதலமைச்சர் வேட்பாளர் எடப்பாடி பழனிசாமி ஏற்றுக்கொள்வீர்களா என அதிரடியாக கேள்வி எழுப்பினர். இதற்கு பதிலளிக்க தொடங்கிய டிடிவி தினகரன், பழைய கசப்புகளை மறந்து தமிழக நலனுக்காக சமரசம் செய்து கொள்வதாக கூறிக்கொண்டிருந்த போதே குறுக்கிட்ட பியூஷ் கோயல், கிளம்பலாம் என நயின நாகேந்திரனுக்கு ரகசிய சிக்னல் கொடுத்து பேட்டியை சட்டென முடித்து விட்டார். இது செய்தியாளர்களிடையே அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. ஏற்கனவே அண்ணாமலை மற்றும் எல் முருகன் உள்ளிட்டோர் முன்னிலையில் நடந்த இந்த சந்திப்பில் முதல்வர் வேட்பாளரான இபிஎஸ் மற்றும் பங்கேற்காதான் அரசியல் வட்டாரத்தில் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. இவருடைய இத்தகைய செயல் அரசியல் வட்டாரங்களில் மிகப்பெரிய ட்விஸ்ட் என்ற ஒத்த வார்த்தைகள் கொண்டுள்ளது. 2026க்கான சட்டமன்ற தேர்தல் களம், அரசியல் களம் யாருக்கு சாதகமாக அமையும்? தங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்கள். மற்றும் தவிக மற்றும் திமுகவிற்கு இடையில்தான் போட்டி என்று தவிக தலைவர் விஜய் அவர்கள் கூறி வரும் நிலையில் இவருடைய இந்த வார்த்தை அரசியல் வட்டாரத்தில் சலசலப்பையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியிருக்கின்ற இந்த நிலையில் அவருக்கு இந்த களம் சாதகமாக அமையுமா? தங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்கள். நன்றி, மீண்டும் சந்திப்போம்.